அருளாம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனலுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பாக்கியத்தில் அமர்ந்த சுக்கிரன், அவரோடு இணைந்த பாக்கியாதிபதி, இவர்களுடைய வலுவால் இந்த இனிய வாரம் சுப யோகத்தை காத்து அதனை அடையக்கூடிய பாக்கியம் பெற்ற துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, அதாவது 16/6/2024 முதல் 22/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி துளாராசி என்பதே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், 8ஆம் இடத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்திலே முக்கூட்டு கிரகங்களாகிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12, 1, 2, 3 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் மிக சிறந்த வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதியும் இல்லை. இது ஒரு சிறப்பான வாரம். துளாராசி என்பதே பொதுவாக தனாதிபதி உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கனால தனபாக்கியங்கள் பல்கி பெருகும். உங்கள் ராசிநாதன் பாக்கியத்தில் அமர்ந்தனால தனபாக்கியங்கள் பல்கி பெறுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஏற்றம் காண்பீர்கள். நல்ல பலம் கிடைக்கும். சர்க்குலேஷன் மணி நிறைய கிடைக்கும். அதனால் നിങ്ങൾക്ക് கடன், விஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது, இது எல்லாத்தையுமே சரியான முறையில் நீங்கள் கையாள்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் முழுவதும் கிடைக்கும். யோகபலனான வாரம். பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைவீர்கள். அதே போல் ஜீவனாதிபதியாகிய சந்திரபான் உங்கள் ராசியில் அமரும் பொழுது ஜீவன பலம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். குறிப்பாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புது தொழில் பண்ணுறதுக்கோ அல்லது செய்தொழிலை விருத்தி செய்வதற்கோ நல்ல லாபங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் யாராவது உங்கள் தொழிலுக்கு ஒத்துழைப்பு நல்குவதற்காகவோ அல்லது அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு புதிய புரட்சி அல்லது புதிய முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க காத்திருக்கிறது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறி நல்ல நிலைகள் அடையக்கூடிய யோகங்கள் உண்டு. பாக்கியத்தில் அமர்ந்த சூரிய பகவானால் உங்களுக்கு பொது ஜன தொடர்பு, அதே மாதிரி பொதுமக்களால் லாபங்கள் இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பணி சுமைகள் குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் தானாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் உடல்நிலைகள். இந்த உடல்நிலை சம்பந்தப்பட்டதில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏன்னா 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தில் உட்காரும்போது தேவையில்லாத உடல் சார்ந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். அடுத்தபடியாக மங்கள யோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதும் மிக சிறந்த நல்ல வாரமாக அமைகிறது. ஏன்னா பௌர்ணமி வருகிறது, முகூர்த்த நாட்கள் இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுப நிகழ்ச்சிகளை பேசலாம். அதனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதனை நடத்தி கொள்ளலாம். அதற்கான ஏற்பாடுகளை பூரா இந்த வாரத்தில் செஞ்சுக்கலாம். பலமான வாரமாக அமைகிறது. அடுத்து மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாரமாக இருக்கிறது. இப்போ தான் ஸ்கூல் திறந்து அந்த ஆரம்ப காலகட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும். இனி உங்களுடைய கல்விக்கான பணியை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதனுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு மங்களகரமான யோகமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவில் பலப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவனார் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்யோன்ய பாவங்கள் கிடைக்கும். குறிப்பாக புத்திரபாக்கியத்தை பொறுத்தளவுக்கு யோக பலங்கள் கிடைக்கும். குழந்தைகளால் லாபமும், குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சுபமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நன்மையை தரும். குறிப்பாக கட்டடக்கலை, அழகு சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட துறை, அதே போல் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவற்றெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். விளையாட்டுத்துறை சார்ந்தவங்களுக்கு இன்னும் அபரிதமான லாபங்கள் கிடைக்க காத்திருக்கிறது.
தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்கள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் சுபமங்கல யோகங்கள் நிறைய கிடைக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப பௌர்ணமியில் அவரவர் இல்லத்து பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். ஏகாதசி காலகட்டங்களில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். எல்லா நன்மைகளும் ஒரு சேர கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்குது. துளாராசி அன்பளே, பாக்கியத்தில் அமர்ந்த சுக்கிரன் உங்களுக்கு மகா யோகத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மகா யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்பு இருந்த இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வில்லங்க வியாக்கியானங்கள் இவைகள்லாம் சரி செய்வதற்கான அரசு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து இந்த தொழில் ரீதியாக பெரிய லெவலில் மாற்றங்களை எதிர்பார்த்து யாராவது காத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கலை அல்லது புத்திரபாக்கியம் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் அது இந்த வாரத்தில் குறிப்பாக ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. உங்களுக்கு குரு பகவான் மறைந்து அமர்ந்திருக்கிறார். மறைந்த குரு உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா துளாராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு கெட்டவர். அதனால் அவர் மறைஞ்சிருக்கிறது கெட்டவன் கிட்டினில் கிட்டியும் ராஜயோகம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். அந்த கணக்குப்படி உங்களுக்கு குரு பகவான் மறைந்திருப்பது நல்ல லாபத்தை கொடுக்கும். சகட யோகமாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுத்தாலும் லாபங்களே உங்களுக்கு நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. எல்லாத்தையும் விட கேது பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கனால அந்த தெய்வ பலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க காத்திருக்கிறது. அந்த தெய்வ பலத்தினால நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமையும் பலமான யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்மளே பொதுவாக நான் முதல் சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமோ வேதே இல்லாத காரணத்தினால அப்போ நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 16/6/2024 அன்னைக்கு திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வளர்பிறை தசமி திதி வருகிறது. நட்சத்திரம் பகல் 12 மணி வரை அஸ்த நட்சத்திரம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகிறது. அமிர்தயோகம் சித்தயோகம் கூடிய இந்த நாள் சுபமான முகூர்த்த நாளாக வருகிறது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த நாள். அடுத்தபடியாக திங்கட்கிழமை 17/6/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்பிறை ஏகாதசி திதியும், அதே மாதிரி பகல் மதியம் 2 மணி வரை சித்திரை நட்சத்திரமும், அதன் பின்பு சுவாதி நட்சத்திரமும் வருகிறது. சித்தயோகமும் அமிர்தயோகம் கூடிய இந்த நாளும் ஒரு சுப முகூர்த்த நாள். அப்போ இந்த வாரத்தில் 2 நாள் சுப முகூர்த்த நாள், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கும் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 18/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதி வளர்பிறை துவாதசி திதியும், மாலை 4 மணி வரை சுவாதி நட்சத்திரமும், அதன் பின்பு விசாக நட்சத்திரமும் வருகிறது. அன்றும் அமிர்தயோகம் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை, அதாவது அடுத்து புதன்கிழமை, அதாவது 19/6/2024 அன்று பார்த்திங்கன்னா திதி வளர்பிறை திரியோதசி திதி, நட்சத்திரம் மாலை 5 மணி வரை விசாக நட்சத்திரம், அதன் பின்பு அனுச நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்தயோகம் கூடிய நாள், அன்று பிரதோஷம். இந்த பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல லாபங்கள் யோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம், அதுவும் வளர்பிறை பிரதோஷமாக வருகிறது. அடுத்து வியாழக்கிழமை 20/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தசி திதி வருகிறது. மாலை 6:30 மணி வரை 6 மணி 30 நிமிடத்து வரை அனுச நட்சத்திரம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகம் கூடிய இந்த நாள் கரிநாளாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 21/6/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்று முழுவதும் பௌர்ணமி திதி வருகிறது. இரவு 7 மணி வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பின்பு மூல நட்சத்திரம் வருகிறது. இது பௌர்ணமியில் வரக்கூடியது. அன்னைக்கு முழுசாக மரண யோகம் இருக்கிறது. இது ஆணி மூலமாக அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது 22/6/2024 திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதமை திதியும், நட்சத்திரம் இரவு 7 மணி வரை மூல நட்சத்திரம், அதன் பின்பு பூரண நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். எல்லா வளமும் பெற்று இந்த வாரம் சூப்பரான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய வாழ்த்துக்கள்.